பிரான்ஸ் நாட்டில் ஒப்ளிகேஷன் டு லீவ் பிரெஞ்ச் டெரிட்டரி இந்த கடிதம், அதாவது வார்னிங், உங்களுக்கு 30 நாளைக்குள்ள நீங்கள் பிரான்ஸை விட்டு வெளியேறணும்னு சொல்லி இந்த கடிதம் பெற்ற நபர்கள் பிரான்ஸுக்குள்ளே இருப்பாங்களா இருந்தால் அந்த 30 நாள் முடிவடைந்த பிறகு இருக்கிற ஒவ்வொரு நாடும் $100 வீதம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு சொல்லி எமரிக் சல்மான் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விசாக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டு பிரான்ஸில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் சிஎன்டிக்கு போட்டு அங்கிருந்து நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு இந்த கடிதம் பெறும். நீங்கள் ரீஅப்பீல் பண்ணலைன்னு சொன்னால் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நீங்கள் திரும்ப இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதாவது ஒப்ளிகேஷன் டு லீவ் பிரெஞ்ச் டெரிட்டரி, நீங்கள் இங்கே பிரான்ஸில் வாழ்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் தயவுசெய்து பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி நீங்கள் இந்த கடிதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இப்படியான கடிதங்கள் பெற்றவங்களுக்கு வந்து இதுவரை காலம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி விசா இல்லாமல் நிறைய ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மக்கள் எல்லாம் எத்தனை வருஷம் இங்கே இருந்து வாழ்ந்து உழைச்சி கொண்டு சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு சில இங்கே பிரான்ஸ்காரருக்கு வந்து கண்குத்துது. அதாவது இந்த செய்தியை வெளிவிட்ட எமரிக் சல்மான் சொல்லி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நிறைய பேருக்கு கண்குத்துது. ஸோ அப்போ இவர் ஒரு கருத்துணை முன்வச்சிக்கார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்கள்ட்ட இருந்து காசு பறிக்கிறதுக்காக இல்லை, இவங்களை வந்து இப்படியான ஒரு மிரட்டல் ஒன்றை விட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு நாளைக்கு $100 பே பண்ணுறது மாதத்துக்கு $3000. அப்போ காசுக்கு எங்கே போவாங்க, அந்த பயத்திலே பிரான்ஸை விட்டு வெளியேறிடுவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஸோ இதனால் இப்படியான ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு மிக விரைவில் கொண்டு வரணும். அவங்க வெளியேறி சொன்ன காலப்பகுதியிலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு மேலே அவனுக்கு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் $100 பே பண்ணணும். இப்படியான சட்டத்தை கொண்டு வந்தால் கட்டாயம் புலம்பெயர்ந்தோர், அதாவது இங்கே சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்கள எண்ணிக்கை வந்து குறைக்கிறது வாய்ப்பு இருக்குதான். ஸோ இந்த செய்தியை வந்து பிரான்ஸில் இருக்க ஒரு உறவினர்களை கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க.